நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம காமெடியாக இருக்குது, பயங்கர சிரிப்பாக இருக்குது. சவுந்தரபாண்டிக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரியே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு எப்படியோ ஒரு வழியாக சவுந்தரபாண்டிக்கு அளவு குத்தி விட்டுறாங்க. அத்தடியாத்தா தன்னால் வந்து மாட்டிக்கிட்டேனே, வலி உயிர் போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி கத்தி கதறிட்டு இருக்கேன். இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது, காவடியை தூக்குங்க, தூக்கி உங்கள் அப்பாவுக்கு ஒரு காவடியை வை அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டிகிட்ட சொல்ல எல்லாருமே தூக்கி சவுந்தரபாண்டிக்கு காவடி கொடுத்துட்றாங்க. ஐயோ, போயும்போது இந்த நசுக்கிக்காக என்னை இப்படி ஆட வச்சிட்டாங்களே, என் குடும்ப வாரிசாக வயிற்றுல வளரக்கூடாது, நான் என்னென்னலாமோ பின்னாடி வேலை செஞ்சு வச்சுருக்கேன், ஆனால் அவளுக்காக என்னையே பரிகாரம் பண்ண வச்சிட்டால இந்த வெறும்பையன். டேய், உங்களெல்லாம் விட மாட்டேன்டா, நான் என்னென்ன பிளான் போட்டேனோ அது எனக்கே நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நாக்கில் வேற அளவு குத்திருக்காங்களே, அதனால அப்படி இப்படின்னு அவர் வந்துட்டு ஆடிக்கிட்டே வர்றாங்க. அதே சமயத்தில் அந்த திக்கம் வந்துட்டு இந்த ரவுடிங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, பாண்டியம்மா சவுந்தரபாண்டி எல்லாரும் சேர்ந்து அவனை வந்துட்டு நிம்மதியாக பரிகாரம் பண்ண விட்டுறக்கூடாது, ஏதாவது ஒன்று டார்ச்சல் பண்ணி காவடி எடுத்து இங்கேருந்து கோயிலுக்கு போவாங்க. அப்பே வந்துட்டு அவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு ரெடியாக இருக்காங்க. டே, என்னடா இது இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு சொல்ல, வர வேண்டிய நேரம் தான், அவங்களோட கூட்டத்தோட கூட்டமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான். அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளே சவுந்தரபாண்டி அதுக்கடுத்து நம்ம சண்முகம் எல்லாருமே காவடியை தூக்கிட்டு ஆடிக்கிட்டே வந்துட்டு வர்றாங்க. எல்லாருமே வந்துட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டே வர்றாங்க. அப்போ வந்துட்டு அந்த ரவுடிகளில் ஒருத்தன் பார்க்குறா, டேய் சந்தன பூசியிருப்பான், அதுக்கடுத்து நாக்கில் அளவு குத்திருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதில் ஒருத்தன் தானே அப்படி பண்ணியிருக்கா, மற்ற யாருமே வந்துட்டு தெரியவே இல்லையே, சந்தனம் பூசி இருக்கிறதும் அந்த ஒருத்தன் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்ல, டே ஐயா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, நாக்கில் அளவு குத்தி சந்தனம் பூசி காவடி எடுத்து வர்றவனை டார்ச்சல் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த வேலையை ஒழுங்காக பார்ப்போம், கை நீட்டி காசை வாங்கிட்டோம், அந்த காசுக்கு நம்ம வந்துட்டு உண்மையாக இருக்கணும், ஐயா சொன்ன வேலையை பக்காவாக முடிச்சிருவோம், அவன் இன்னைக்கு பரிகாரத்தை ஒழுங்காக பண்ணக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி நீ அங்கிட்டு இருந்து இடி, நான் இங்கிட்டு இருந்து இடிக்கேன், ஆரம்பிச்சிருவோமா அப்படின்னு சொல்ல, சரி யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி ஆரம்பிப்போம், இல்லைனா எல்லாரும் சேர்ந்து நம்மளை முத்திடுவாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம், எத்தனை இடத்துல இந்த மாதிரி நம்ம பூந்து விளையாடி இருக்கோம், இதெல்லாம் என்ன நமக்கு ஜுஜுபி மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நம்ம சவுந்தரபாண்டிக்கு இந்த திக்கமும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. டேய் வந்துட்டிங்களாடா, சரியான நேரத்தில் வந்திருக்கீங்கடா, என் பிளான் எல்லாம் சொதப்பிடலாம், ஆனால் இது மட்டும் சொதப்பாது, நான் அடிஷ்னலாக வச்சுக்கிட்டே இருக்கேன்ல பிளானு, டே விரும்பையிலே இப்போ பாருடா, நீ எப்படி இந்த பரிகாரத்தை பண்ணி முடிக்கன்னு பாரு அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி மைண்ட் வைஸில் பேசி முடிக்கல, அதுக்குள்ளேயுமே ஒருத்தன் நங்குன்னு ஒரு இடி சவுந்தரபாண்டி இந்த திக்க இடிச்சிடுறா. டே என்னடா இது, காசு கொடுத்து வேலை பார்க்க சொன்ன என்னையா அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரால் வெளியிலே சொல்ல முடியல, அப்படியே பரிதை வச்சுக்கிட்டு அந்த காவடி எடுத்துக்கிட்டு ஆடிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி கத்தி கதறிட்டு இருக்கா. அதே சமயத்தில் அந்த திக்க இருந்து இன்னொருத்தன் கண்ணத்திலே ஒரு இடி, அப்படியே அந்த அளவு குத்துனதெல்லாம் அந்த பக்கம்லாம் நெளியுது. அதை பார்த்து, அட பாவி பயலே, ஆல்ரெடி அளவு குத்திருக்காங்க, நீ வேற என்ன புண்ணா படுத்துறியே, இலை சனியா எங்கடா இருக்கா, ஐயோ அவன் வேற பின்னாடி இருக்கானே, இந்த நாசமுத்து போறவங்க நான் தான் இவன் நினைச்சிட்டு என்ன வந்துட்டு ஆச்சல் பண்றாங்களே, இடே அவன் பக்கத்துல இருக்கான்டா, அவனை போய் ஏதாவது நோண்டுங்கடா, ஐயோ இந்த தடி மாடு இவனை போய் வந்துட்டு சனியை கூப்பிட்டு வந்திருக்கான் பாரு, ஒரு நல்ல ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி கத்தி கதறிட்டு இருக்க. அதெல்லாம் வந்துட்டு இவங்க கண்டுக்கவே இல்லை, இடின்னு இடிச்சு வந்துட்டு சவுந்தரபாண்டி அப்படியே நைய புடச்சிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் வந்துட்டு சனியை பார்க்குறாங்க. ஐயோ அவங்க சண்முகத்தை போய் ஐயா நினச்சி மாற்றி டார்ச்சல் பண்ணிட்டு இருக்காங்களே, இப்போ போய் நம்ம சொன்னால் மாட்டிக்கிடுவோம், பேசாமல் கமுக்கமாக இருந்துட வேண்டியதான், வேறு வழியே கிடையாது, அப்புறம் குடும்பத்தோடு சேர்ந்து நம்மளை மொத்தி விட்டுருவாங்க, பேசாமல் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைஸாக ஐயா கிட்ட போய் எப்படியாவது மன்னிப்பு கேட்டுருவோம், என்னத்தை செய்கிறது, அவங்க கிட்ட இப்போ போய் நம்ம பேசினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஓரமாக ஒதுங்கிறேன். அக்கா இவன் பாடா படுத்துறாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மாளுக்கு லைட்டாக சவுந்தரபாண்டி வந்துட்டு செய்ய கொடுக்குறாங்க. ஆனால் பாண்டியம்மா கால் தான் ஆல்ரெடி புண்ணாக எரிஞ்சு போச்சுல, அவங்க வேற ஐயோ கால் எரியுது போடா, இப்போலாம் என்கிட்ட எதுவுமே பேசாத, உன்னால தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற இது பண்ணிட்டு இருக்க. இங்கிட்டு வந்துட்டு நம்ம சண்முகம் அவங்க பார்க்குறாங்க, அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துட்டு இவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு, ஓஹோ இதெல்லாம் உன்னோட பிளான் தானா, நல்ல அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க சைடில். அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.